வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, பல உயிர் பிரித்தெழுதுக. பல ப்ளஸ் உயிர், பல உயிர், பல ப்ளஸ் உயிர். இல்லாது ப்ளஸ் இயங்கும் சேர்த்தெழுதுக. இல்லாதியங்கும், இல்லாது ப்ளஸ் இயங்கும், இல்லாதியங்கும். வன்கீரை பிரித்தெழுதுக. வன்மை ப்ளஸ் கீரை. உதித்த என்ற சொல்லிற்குரிய எதிர்ச்சொல் மறைந்த. சோம்பல் என்னும் சொல்லிற்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு. பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்க. ஹைகு, சென்ட்ரியூ, மரபு கவிதை, லிமரைக்கு. பொருந்தாதது மரபு கவிதை. பொருந்தாத இணை எது? பொருந்தாதது தோல்கருவி, உடுக்கை, தவண்டை. அனைத்துமே சரியானது. தோல்கருவி, உடுக்கை, தவண்டை என்பதும் சரி. நரம்பு கருவிகள் யாழ், வீணை. காற்று கருவிகள் குழல், சங்கு. கஞ்ச கருவிகள் சாளரா, சேகண்டி. அனைத்தும் சரி. பொருந்தாதவற்றை கண்டறிக. பொருந்தாதது தோசை வைக்கப்பட்டது செய்வினை தொடர் என்பது தவறு. தோசை வைக்கப்பட்டது செயப்பாட்டு வினை தொடர். மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. மரபு பிழையற்றது குயில், கூவும் குயில், கூவும் குயில் என்பதே சரியானது. சந்திப்பிழையை சரிபார்த்து எழுதுக. ஆன்சர் சி. கண்களை கசக்கிக் கொண்டு பார்த்தான். கண்களை கசக்கிக் கொண்டு பார்த்தான். சந்திப்பிழை இல்லாத தொடரை காண்க. ஆன்சர் பி. ஆசிரியர் வருவதாக கூறிச் சென்றார். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. டாக்குமெண்ட் ஆவணம். பேட்டன் காப்புரிமை. கில்ட் வணிகக்குழு. கான்சுலேட் துணை தூதரகம். மயங்கொலி பிழையற்ற தொடரை கண்டறிக. ஆன்சர் டி. பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்றத்தாழ்வு அவசியம். வலுவற்ற சொல்லை காண்க. ஆன்சர் பி. ஒட்டடை. வலுவற்ற சொல் ஒட்டடை. அடல் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக. அடல் என்பதன் தவறான பொருள் ஆடல். அடல் என்பதன் பொருள்கள் வலிமை, வெற்றி, போர். கரி என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. இறைச்சி. கரி என்பதன் பொருள் யானை, அடுப்புக்கரி, கருமை. அகரவரிசைப்படுத்துக. ஆன்சர் பி. அழகுணர்ச்சி ஆரம் இரண்டல்ல ஈசன். அகரவரிசைப்படுத்துக. ஆன்சர் சி. படகம், பாம்பு, பிடில், பேரியாழ். அகரவரிசைப்படுத்துக. ஆன்சர் ஏ. மனத்துயர், மீமிசை, முன்னீர், மேடு பள்ளம். மொழிபெயர்ப்பு. அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். கீழ்காணும் சொற்களை அகரவரிசைப்படுத்துக. ஆன்சர் டி. வாழ்க்கை, வீடு, பேறு, வெகுளாமை, வேப்பிலை, வையம். குறிஞ்சி நகர் எங்கே இருக்கிறது? இந்த வழியாக செல்லுங்கள் என்று விடையளிப்பது சுட்டு விடை. வெளிப்படை விடைகளை கண்டறிக. சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை. வெளிப்படை விடைகள் சுட்டுவிடை, மறைவிடை, நேர்விடை. விடைக்கேற்ற வினா அமைத்திடுக. சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம் என்றும் குடிமக்கள் காப்பியம் என்றும் அழைக்கப்படுகிறது. இதற்கான வினா, சிலப்பதிகாரம் எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுகிறது? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர். கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை? சரியான கலைச்சொல்லை கண்டறிக. கான்ஃபிடன்ஸ் நம்பிக்கை. அப்ஜெக்டிவ் குறிக்கோள். அக்ரிமெண்ட் ஒப்பந்தம். கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு. விடை வகைகள். கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறல் எவ்வகை விடை? சுட்டு விடை. பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்து எழுதுக. ஆன்சர் பி. என் நண்பன் வானூர்தியில் பயணம் செய்தான். பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்து எழுதுக. ஆன்சர் பி. வானூர்தி ஒரு அறிவியல் ஆக்கம். வானூர்தி ஒரு அறிவியல் ஆக்கம். அடுத்து பொறுத்துக. கீது இருக்கிறது. எல இலை. உலகம் உலகம். சாப்பிட்டான் சாப்பிட்டான். எழுத்து வழக்கு தொடரை தேர்ந்தெடு. ஆன்சர் ஏ. அதிக தொலைவிலிருந்து வருகிறேன். திருவள்ளுவரின் புகழை உள்ளங்கை நெல்லிக்கனி போல உலகமே அறிந்துள்ளது. கீழ்கண்டவற்றுள் இரண்டு சொற்கள் இணைந்து உருவாக்கப்படாத சொல்லை கண்டறிக. ஆன்சர் தலைவன்.
2 சொற்கள் இணைந்த சொற்கள் தலைவிதி, தலையெழுத்து, தலைமகன். சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. ஆன்சர் 1 மற்றும் 4. காட்சியை பார், கதவை திற. கீழ்காணும் சொற்களில் கூட்டப் பெயர்களை கண்டுபிடித்து பொருத்துக. கல் குவியல், பழம் குலை, புல் கட்டு, ஆடு மந்தை. அடைப்புக்குள் உள்ள எழுத்தை தகுந்த இடத்தில் சேர்க்க. அடைப்புக்குள் உள்ள சொல் ஐ. ஆடையை அணிந்தேன், ஆடையை அணிந்தேன். சிறு சீறு என்ற சொற்களின் பொருள் தரும் தொடரை தேர்ந்தெடுக்க. சிறு குட்டியாக இருந்தாலும் சீறுவதில் புலியை மிஞ்ச முடியாது. சிறு குட்டியாக இருந்தாலும் சீறுவதில் புலியை மிஞ்ச முடியாது. கூற்று காரணம் சரியா தவறா? வாழ்க தமிழ்மொழி, வாழ்க தமிழ்மொழி, வாழ்க தமிழ்மொழியே. வானம் அறிந்ததனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே. கூற்று 1 தமிழை வாழ்த்தி பாடப்பட்ட பாடல். கூற்று 2 பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. கூற்று 3 இதனை பாடியவர் பாரதிதாசன். ஆன்சர் கூற்று 1, 2 சரி, 3 தவறு. இதனை பாடியவர் பாரதிதாசன் என்பது தவறு, பாரதியார். பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். சொல் பொருள்: விசும்பு, வானம், ஊழி, யுகம், ஊழ், முறை, பீடு, சிறப்பு. சொல்லுக்கான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. நுணங்கிய கேள்வியர், நுட்பமான கேள்வியறிவு உடையவர். கீழ்காணும் சொல்லுக்கான பொருளை தேர்ந்தெடு. பேணாமை, பாதுகாக்காமை. பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. செவிச்செல்வம், கேட்பதால் பெறும் அறிவு. சரியான தொடரை கண்டறிக. சரியான தொடர்: இவன் நேற்று வந்தவன் அல்லன். சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் பி. இன்று நான் இதழ்களில் எழுதுவதோடு இலக்கிய மேடைகளிலும் பேசுகிறேன். சரியான தொடரை கண்டறிக. ஆன்சர் சி. ஓர் ஊர், ஒரு கடல். பிழை திருத்துக. சரியான எண்ணடையை தேர்வு செய்க. 2 + ஆண்டு, ஈராண்டு. கீழ்கண்ட பத்தியினை படித்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு. கப்பல் பல்வேறு வகையான உறுப்புகளை உடையது. ஏரா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம் போன்றவை கப்பல் உறுப்புகளுள் சிலவாகும். கப்பலின் முதன்மையாகிய உறுப்பாகிய அடிமரம் எரா எனப்படும். குறுக்கு மரத்தை பருமல் என்பர். கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படும் முதன்மையான கருவி சுக்கான் எனப்படும். கப்பல் கட்டும் கலைஞர்கள் கம்மியர் என்றழைக்கப்படுகின்றனர். பாய்மரக் கப்பலின் பாய், கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் பொழுது அவற்றை மரப்பிசின் கொண்டு இணைத்தனர் என்று பரிபாடல் கூறுகிறது. கப்பல் கட்டும் கலைஞர்கள் கம்மியர் என்றழைக்கப்படுகின்றனர். கப்பலின் முதன்மை உறுப்பு எரா. பருமல் எனப்படுவது குறுக்கு மரம். கப்பலை உரிய திசையில் செலுத்த பயன்படும் கருவி சுக்கான். பாய்மரக் கப்பலில் பாய் கயிற்றில் ஏற்படும் பழுதினை சரி செய்யும் பொருள் மரப்பிசின். ஏற்பாடு பிரித்து எழுதுக. எல் + பாடு. நமன் இல்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நமன் + இல்லை. நீலம் + வான் சேர்த்து எழுதுக. நீலவான். ஓடை + எல்லாம் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஓடையெல்லாம். பிரித்து எழுதுக. ஆற்றுணா, ஆறு + உணா. ஆற்றுணா, ஆறு + உணா. பொருந்தா இணையை கண்டறிக. சூழி நெற்றியில் அணிவது தவறானது. சூழி நெற்றியில் அணிவது என்பது பொருந்தாதது. சூழி தலையில் அணிவது, சுட்டி நெற்றியில் அணிவது, சிலம்பு காலில் அணிவது, குழை காதில் அணிவது, அரைஞாண் இடையில் அணிவது. பொருந்தாத இணையை கண்டறிக. அல்லல் அல்லுதல் என்பது தவறானது. அல்லல் சேறு, வெறி அஞ்சு, நந்து சங்கு, முத்தம் முத்து. இதில் தவறான இணை எது? தவறான இணை விஸ்தாரம், பரப்புதல் என்பது தவறானது. விஸ்தாரம் பெரும் பரப்பு. பொக்கிஷம் செல்வம், ஜாஸ்தி மிகுதி, சிங்காரம் அழகு. கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதவற்றை கண்டறிக. பொருந்தாதது: சப்பாத்தி கள்ளி தாழை இலை என்பது பொருந்தாதது. சப்பாத்தி கள்ளி தாழை மடல். கமுகு கூந்தல், நெல் வரகு தாள், கரும்பு நாணல் தோகை. சந்திப்பிழை: கதையை படித்தேன். ஆன்சர் கதையை படித்தேன். புலிக்குட்டி என்பதில் உள்ள வழு புலிப்பரல்.
மரபு பிழையற்ற தொடரை தேர்ந்தெடு. மரபு பிழையற்றது சிங்கக்குருளை. சொல்லை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. நெல் நாற்று, நெல் நாற்று. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. ஆன்சர் மோனோலிங்குவல் ஒரு மொழி, மோனோலிங்குவல் ஒரு மொழி. ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து, கான்சனன்ட் மெய்யெழுத்து, டிஸ்கஷன் கலந்துரையாடல். கற்றான் என்பதன் வேர்ச்சொல் கல். வேர்ச்சொல் காண்க. தந்தான், தந்தான் என்பதன் வேர்ச்சொல் தா. வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் காண்க. ஓடு, ஓடு என்பதன் தொழிற்பெயர் ஓடுதல். வேர்ச்சொல்லை வினையெச்சமாக மாற்றுக. வேர்ச்சொல் ஓடு, வினையெச்சம் ஓடி. அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். ஆன்சர் ஏ. அம்பு, அன்பு, ஆடு, இரக்கம், ஈதல், உயிர், ஊக்கம், எளிமை, ஏது, ஐந்து, ஒழுக்கம், ஓசை, அவ்வை. அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. கவை, குருத்து, கொழுந்தாடை, கைம்பெண். அகரவரிசைப்படுத்துக. இரண்டல்ல, உரைநடை, எழுத்து, ஐயம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணியாகும். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். நாட்டுப்புற பாடல்கள் வழி மக்களின் உணர்வுகளை அறிதல். நாட்டுப்புற பாடல்கள் வழி மக்களின் உணர்வுகளை அறிதல். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். அப்துல் நேற்று வந்தான், தன்வினை தொடர். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். அப்துல் நேற்று வருவித்தான், பிறவினை தொடர். மழை காணா பயிர் போல. உவமை கூறும் பொருள் சோகம். குன்றேறி யானைப்போர் கண்டற்றால். உவமை கூறும் பொருள் பாதுகாப்பு. சரியான விடையை கண்டறி. டாக்குமெண்ட் ஆவணம். கில்ட் வணிகக்குழு. இரிகேஷன் நீர்ப்பாசனம். பேட்டன் காப்புரிமை. ஊர்பெயர்களின் மருவுவை எழுதுக. சைதாப்பேட்டையின் மருவு சைதை. மயிலாப்பூரின் மருவு மயிலை. நிறுத்தற்குறிகள். இரட்டை மேற்கோள் குறி. ஆன்சர் ஏ. திருவிக மாணவர்களிடம் தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள் என்று கூறினார். சரியான நிறுத்தற்குறியிட்ட தொடரினை தேர்ந்தெடு. ஆன்சர் ஏ. தவறான இணையை தேர்ந்தெடு. ஆன்சர் ஏ. பாம்பு வீட்டிற்குள் புகுந்தது எதிர்காலம் என்பது தவறானது, இறந்த காலம். இலக்கண முறைப்படி இவற்றுள் சரியான காலத்தை காட்டுவது எது? நேற்று வந்தான். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. பொய்கையாழ்வார் எதற்காக பாமாலை சூட்டுகிறார்? வினாச்சொல் எதற்காக. சரியான சொல் எது? பெண்ணுக்குரிய கடமை யாது? வினாச்சொல் யாது? இதில் தவறான இணை எது? தவறான இணை செல்வி ப்ளஸ் ஆடினால் மெய்யீறு ப்ளஸ் மெய்முதல் என்பது தவறானது. செல்வி ப்ளஸ் ஆடினால் உயிரீறு ப்ளஸ் உயிர் முதல். உயிரீறு ப்ளஸ் உயிர் முதல். அடுத்து பொறுத்துக. ஆறு, ஆறு என்ற சொல்லின் பொருள் வழி, நதி. திங்கள் என்ற சொல்லின் பொருள் மதி, மாதம். ஓடு என்ற சொல்லின் பொருள் விரைவாக நடத்தல், கூரை ஓடு. நகை என்ற சொல்லின் பொருள் சிரிப்பு, அணிகலன். இருபொருள் தருக. வரி, வரி என்ற சொல்லின் இருபொருள் அரசுக்கு செலுத்துவது, வரிசை. வெறிகமழ் கழனியுள் உழுனர் வெள்ளமே. இவ்வடி உணர்த்தும் பொருள் மனம் கமழும் வயலில் உழவர் வெள்ளமாய் உழுதிருந்தனர். கூற்று காரணம் சரியா தவறா? சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன். தம் பெயரை சுப்புரத்தின தாசன் என்று மாற்றிக்கொண்டார். இவரை உவமை கவிஞர் என்று அழைப்பர். இவர் பாடலில் உவமைகளை பயன்படுத்த மாட்டார் என்பது தவறு, உவமைகளை பயன்படுத்துவார். ஆன்சர் கூற்று 1, 2, 3 சரி, 4 மட்டும் தவறு. ஆங்கில சொல்லுக்கு இணையான கலைச்சொல்லை தெரிவு செய்க. எபிக் லிட்ரேச்சர் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான கலைச்சொல் காப்பிய இலக்கியம். எபிக் லிட்ரேச்சர் காப்பிய இலக்கியம். ஃபாரஸ்ட்ரி என்ற பிறமொழி சொல்லுக்கான தமிழ்ச்சொல் வனவியல். ஃபாரஸ்ட்ரி வனவியல். கீழ்காணும் சொல்லுக்கான பொருளை தெரிவு செய்க. பசுமண் களம், சுடாத மண்கலம். பசுமண் களம், சுடாத மண்கலம்.
கட்டுரையை படித்தான். இது எவ்வகை தொடர்? வேற்றுமைத் தொடர். வாழை இலை விருந்து விழா வாழை இலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடும் நாடு அமெரிக்கா. சரியான கூட்டப் பெயர்களை பொருத்துக. பழம் குலை, எறும்பு சாறை, வாழை தோப்பு, புல் கட்டு. சொல் பொருள் பொருத்துக. செரு வயல், வித்து விதை, யாணர் புது வருவாய், வட்டி பனையோலை பெட்டி. சொல் பொருள் பொருத்துக. இயற்கை வங்குழ் ஆட்ட. வங்குழ் என்ற சொல்லின் பொருள் காற்று. ஒருமைச் சொல். இது பழம் அன்று. ஆன்சர் அன்று. தேங்க்யூ.